எங்கள் ஊரில் ஆற்றுக்குள்ளே போய்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். நாங்கள் என்னுடைய மற்ற பசங்களில் ஒரு 4 பேர் போய்கிட்டு இருக்கோம். ஆற்றுக்குள்ளே வந்து இருட்டாக இருக்கும். 4 பேர் போய்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று, பாண்டி ஒன்று, செல்வம், நான், பாண்டி, செல்வம், இன்னொரு பாண்டி, 4 பேர் போய்கிட்டு இருக்கோம். 4 பேரில் 3 பேர் சிகரெட்டு குடிக்கிறாங்க. 4 பேரில் 3 பேர் சிகரெட்டு குடிக்கிட்டுருக்காங்க. சிகரெட்டு குடிக்கிறோம்னா அந்த சிகரெட்டு குடிக்கிற நெருப்பு இருக்குதுங்களா, அது மட்டும்தான் தெரியும். நம்ம பேசிகிட்டு வர்றோம்ல, அவன் பேசிகிட்டு வரும்போது இன்னார் பேசுகிறான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் பேசுகிற சவுண்டு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அப்படி இருக்கும்போது ஆற்றுக்குள்ளே எதிர்க்க வர்றவங்க நான் பேசுகிறது கேட்டுச்சு அவங்களுக்கு. செல்வம் வர்றேன், 2 பாண்டி வர்றாங்க, மறுபடியும் இன்னொரு செல்வம் வர்றேன். 2 செல்வம் 2 பாண்டி வந்துருக்காங்க. அவங்கெல்லாம் மச்சாங்க, நான் ஒருத்தேன். அவங்க 3 பேருமே சிகரெட்டு தேங்கி வச்சுருக்காங்க, கொஞ்சம் போல குடிச்சிட்ருக்காங்க. நான் சிகரெட்டு குடிக்காமல் வர்றேன். என்கிட்ட கேட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். எல்லாம் வேணாம் அப்படின்ட்டேன். அவங்க தெரியாமல் தான் குடிச்சிட்டு போகும்போது நாங்கள் ஆற்றுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம்ல, பாண்டி செல்வம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் குரல் மட்டும் அவர் காதில் வந்துச்சு. எதிர்க்க வந்து கணேச மாமா வர்றாரு. அந்த 3 பேர் நெருப்பு தெரிஞ்சிக்கல, என் குரல் கிடைக்கல. இவர் எடுத்த உடனே டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, இருட்டுக்குள்ளே தானே இருக்கோம், அவர் பெரியவர், நாங்கள்லாம் சின்ன பசங்க. செல்வம் சிகரெட்டாக குடிக்கிற அப்படின்னு கேட்டார்ல. இவங்க 3 பேரும் சிகரெட்டை கீழே போட்டாங்க, அமுக்கியாச்சு. நாங்கள் எல்லாம் இல்லையே அப்படிங்கிறோம். அப்போ இல்லையேன்னு நானும் சொல்கிறேன், அவனும் சொல்கிறான், 3 மொத்தம் 4 பேரும் சொன்னால் எப்படி நம்புவாங்க? அப்போ சிகரெட் குடிக்கியா? சரி, நான் மாமாவோட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்லாமல் விட்டுருவாராக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. மறுநாள் காலையில் வேலைக்கு எங்கள் அப்பா ஒருத்தர் எங்கள் மாமா எப்பவும் போவார், கணேச மாமா வந்தார். வந்தோடனே எனக்கு இவர் வேறு சிறுவாரும் பயமாக இருக்குது. நான் உள்ளே நின்றுக்கிட்டு இருந்தேன். வெளியில் ஓடியாந்து அந்த ஓட்டு தாவாரம் இருக்கும், அதில் ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டுக்கு இந்த பக்கத்தில் வந்து வெளியிருக்கேன், தெரியாமல் மறந்துட்டு. இவர் எப்படி சொல்லிடுவார் வந்து. அதே மாதிரி எங்கள் மாமா சொல்லிட்டார். ஏன்னா அவர் எப்போவுமே எங்கள் அப்பாட்ட எதாவது சொல்லுவார். என் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர். என்னை வந்து அவர் அவங்க புள்ள இருக்குல்ல, அது மாதிரி தான் நினைப்பார் அவர் கணேச மாமா. அதனால் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, எங்கள் அப்பாட்ட, மாமா நேற்று நான் இங்கே ஆற்றுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன், செல்வம் பாண்டி எல்லாம் சேர்ந்து சிகரெட்டு குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து ரியாக்ஷன், எங்கள் அப்பா என்ன ரியாக்ஷன் பண்ணி வரோம் அப்படியே ஒழுங்கு ஓரமாக பார்த்துட்டு. எங்கள் அப்பா வந்து பெருசாக ஒன்று ஆக்ஷன் பண்ணல. அவர் பெருசாக பண்ணி ஏன்டா சிகரெட்டை குடிச்சா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தா அது எப்படின்னு தெரியல. அவர் அதான் பெரிய மனுஷன் ஆகிட்டாங்களே, நீங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னாரு. அப்படின்னாவே எனக்கு கொஞ்சம் பயமாயிடும். அப்படியே விட்டார், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லலை. இப்படி இருந்தால் அதில் எப்படி ஆர்வம் வரும்?